Remark and note of decimal numbers. So first remark பார்த்தறலாம். Any number of extra zeros written at the end of a decimal number does not change its value. So ஒரு decimal numberல lastல zero add பண்ணும்போது does not change its value. அதோட value change ஆகாதுன்னு சொல்றாங்க. So decimals or decimal number, அதோட reading தெரியும் left to right 369.047. So point to the left which is called whole number part or integral part, point to the right which is called decimal part னு சொல்றாங்க. So இது ஒரு decimal number. So point வச்சிருக்கு பாருங்க, இது ஒரு decimal number. So இத தான் அவங்க மெயின் பண்ண வராங்க. So ஒரு decimal numberல extra zeros written at the end of a decimal number does not change its value. Example 5.9 is same as 5.9. எங்க ஆட் பண்ண சொல்லிருக்காங்க, any number of extra zeros written at the end of a decimal number. So இது decimal number end முடிஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறம் நீங்க extra zeros ஆட் பண்ணிக்கலாம். It does not change its value. இதோட வேல்யூ 5.9 தான். இப்போ நீங்க 9 க்கு அப்புறம் ஒரு 0 ஆட் பண்ணாலும் இதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 5.900. இதுக்கு அப்புறமும் நீங்க zeros ஆட் பண்ணினாலும் இதோட வேல்யூ does not change its value. So 5.9 is same as 5.90 or 5.900 or 5.90000. நீங்க எத்தனை zeros வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் endல. This is in case of decimal numbers. So zeros அப்படினும்போது betweenல போயிட்டு நீங்க ஆட் பண்ணக்கூடாது. 9 க்கு before நீங்க போய் ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிடும். 5.9 5.09 சேம் கிடையாது. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா it does not change its value. endல போயிட்டு நீங்க zeros ஆட் பண்ணிக்கலாம். This is in case of decimal number. So இது ஏன் அப்படி சொல்றோம், எக்ஸ்ட்ரா zeros ஆட் பண்றனால இதோட வேல்யூ சேஞ்ச் ஆகலன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியும் காமிக்கிறோம். இப்போ இந்த 5.9 இருக்கு, இது ஒரு டெசிமல் நம்பர். இது டெசிமல் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ டெசிமல் ஃபிராக்ஷன் அப்படிங்கும்போது ஃபிராக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 parts, நியூமரேட்டர் டினோமினேட்டர். ஸோ டெசிமல் ஃபிராக்ஷன் அப்படிங்கும்போது உங்களோட டினோமினேட்டர் 10 or powers of 10. அதாவது உங்களோட டினோமினேட்டர் பார்ட் 1 followed by zeros இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். 5.9 இருக்கு, இதை டெசிமல் ஃபிராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு as it is எழுதுவீங்க நியூமரேட்டர் பார்ட். ஸோ 5.9 எழுதியிருக்கோம். டினோமினேட்டர் பார்ட் நம்ம சொன்னோம் 1 followed by 0. ஸோ 1 followed by zeros அப்படின்னு சொல்லும்போது அந்த 0 எந்த பார்ட் டிசைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெசிமல் பார்ட். இந்த நம்பரில் எது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் பிளேசஸ் தான் இருக்குது. ஸோ அதனால ஒரு 0 ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டெசிமல் நம்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம் 59/10. இதுவே நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.90. இது ஒரு டெசிமல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் எழுதுங்க. ஸோ 590 டிவைட் பை டெசிமல் ஃப்ராக்ஷன் 1 followed by 0. ஸோ 1 இந்த zeros எதை டிசைட் பண்ணணும், உங்களோட டெசிமல் பார்ட். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, 1 2 டிஜிட் இருக்குது. ஸோ 0 0. இதுவே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா which is equal to இந்த பார்ட்டை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் டிவைட் பை 10. போத் நியூமரேட்டர் டினோமினேட்டர் டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா இந்த 0 கேன்சல் அவுட் பண்ணிடலாம் ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஸோ மறுபடியும் என்ன வரும், 59/10 தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தாங்க எக்ஸ்ட்ரா zeros ஆட் பண்ணாலும் உங்களோட ஒரிஜினல் வேல்யூ சேஞ்ச் ஆகப்படும். டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. இங்கேயும் பாருங்கள் 59/10 தான், இங்கேயும் 59/10 தான். ஸோ இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 5900 ரெண்டு zeros இருக்கு டிவைட் பை 1 followed by இந்த zeros எப்படி டிசைட் பண்ணணும்னா டெசிமல் பார்ட்டில் டெசிமல் பிளேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் நம்பர். ஸோ 1 2 3 டிஜிட். இதுவே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 கட் பண்ண லாஸ்ட்டில் போயிட்டு ஒரு 0 கட் பண்ணுவீங்க, இங்கே ஒரு 0 கட் பண்ணுவீங்க, இங்கே ஒரு 0 கட் பண்ணுவீங்க, இங்கே ஒரு 0 கட் பண்ணுவீங்க. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பாருங்கள் மறுபடியும் 59/10. ஸோ இப்போ இந்த ரிமார்க்கை மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். எனி நம்பர் ஆஃப் எக்ஸ்ட்ரா zeros written at the end of decimal numbers does not change its value. இதோட வேல்யூ பாருங்கள், இங்கேயும் 59/10, இங்கேயும் 59/10.
இங்கேயும் 59/10. பட் டெசிமல் நம்பர் பாருங்கள் 5.9, இது 5.90, 5.900. இந்த மாதிரி எத்தனை ஜீரோஸ் லாஸ்ட்டில் ஆட் பண்ணாலும் இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போகிறது. டோட்டல் எல்லாமே பாருங்கள் சேமாக தான் இருக்குது. ரிமார்க்கு அதை ஏன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியும் காமிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நோட் எனி ஹோல் நம்பர். இங்கே பார்க்குறது வந்து ஹோல் நம்பர். இதுக்கு முன்னாடி ரிமார்க் பார்த்தது வந்து டெசிமல் நம்பர். இப்போ பார்க்குறது வந்து ஹோல் நம்பர் கேன் பி ரிட்டன் as a decimal number by writing a decimal after its last, அதாவது உங்களுடைய யூனிட் டிஜிட்க்கு அப்புறம், and after it as many zeros as required. So any whole number can be written as a decimal number. So உங்களோட ஹோல் நம்பரை வந்துட்டு டெசிமல் நம்பர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ரைட்டிங் அ டெசிமல், ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, எதுக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள், ஆஃப்டர் இட்ஸ் லாஸ்ட் யூனிட் டிஜிட்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு, அண்ட் ஆஃப்டர் இட் ஆஸ் மெனி ஜீரோஸ் ஆஸ் ரெக்வயர்ட். பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஜீரோஸ் வேணால் ஆட் பண்ணலாம். இதுவும் உங்களோட ஒரிஜினல் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. எக்ஸாம்பிள் இங்கே வந்து 59 எழுதியிருக்கோம். இது வந்து ஒரு ஹோல் நம்பர். இதை வந்து நான் டெசிமல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹோல் நம்பர் சொன்னோம். இதோட பிளேசஸ் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ். என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெசிமல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் ஆஸ் இட் இஸ் எழுதிப்பீங்க. உங்களோட ஒன்ஸ் பிளேஸ், அதாவது உங்களோட யூனிட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு பாயிண்ட் வைப்பீங்க. பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் ஜீரோஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஜீரோ ஆட் பண்ணலாம். இதோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி இதுவே நீங்கள் எப்படி எழுதலாம்னா 59 அதே மாதிரி எழுதிட்டு உங்களோட யூனிட்ஸ் பிளேஸ், உங்களோட ஒன்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் தான் பாயிண்ட் வச்சுட்டு 0 நீங்கள் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி 59.000 இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 59ன்றது ஒரு ஹோல் நம்பர். பட் அதை வந்து ஒரு டெசிமல் நம்பரை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு பாருங்கள். உங்களோட யூனிட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களோட ஒன்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ ஜீரோஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இட் டஸ் நாட் சேஞ்ச் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. So any whole number can be written as a decimal number by writing a decimal after its last unit digit, and after it என்ன பண்ணும், as many zeros as required. So remark and note of decimal number வந்து இந்த வீடியோவில் with examples ஓட நம்ம பார்த்தோம். Thank you so much for watching this video.